ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? சுவையான டேஸ்டான சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நல்லா பொழு பொழுன்னு ஒட்டாமல், சாதம் குழையாமல் டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஓகேவா? பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸு நான் காமிச்ச படிக்கு ரெண்டு உலக்கு போடணும். அப்படின்னா அரைப்படி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சால் போதும். நான் அவ்வளோ நேரம் தான் ஊற வச்சுக்கோங்க. லெக் பீஸ் 3, ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா விராசி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து உப்பு வந்து நல்லா பிடிக்கும். அதனால் நல்லா விராசி வச்சுக்கோங்க. பின்னர் வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், தக்காளி ஒரு 2, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் 1, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் அரைக்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேஸ்ட் பண்ணணும். மிக்ஸி சாரில் போட்டு நல்லா கொரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா கொரன்னு பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க, போதும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ, கிராம்பு, முந்திரி பருப்பு, பட்டை, இலை வகைகள், பூ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது, அதை வச்சுக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நல்லா சாஃப்டாக ஊறிச்சான்னு பார்த்துக்கோங்க, கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும்தான் நெய் விட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நெய் பிடிக்காதனால ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிட்டேன். இப்போதைக்கு 1 ஸ்பூன் விட்டு அப்புறம் பட்டை வகைகள்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு பாருங்கள், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பார்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பல்லாரி நம்ம அரைக்க வச்சுக்கோங்கள, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பல்லாரி போடுங்க. பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த பல்லாரி வந்து கண்ணாடி பதம் இருக்கணும். முருகலாகவும் இருக்கும், கண்ணாடி பதமாக இருந்தாலும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா முருகலாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி 2 வகையான டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். நான் இப்போ கண்ணாடி பதம் அளவுக்கு தான் நான் வதக்கியிருக்கேன். முருகலாலாம் நான் வதக்கலை வெங்காயத்தை. ஓகேவா? பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் 3 வெங்காயம் உங்கள் தேவைக்காக போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். என்னோடய ஸ்பூன் சின்னதாக இருக்கும், அந்த ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். ஓகேவா? தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், பிரியாணி இந்த 3மே இருக்குது வீட்டில். நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா மட்டும்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் அது அந்த தேவையான அளவு அந்த டைம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். அதோடையே நம்ம மசாலா ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, பிடிக்க விட்டுறாதீங்க. பிடிச்சா டேஸ்ட் மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மல்லித்தழை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, புதினா மல்லித்தழையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கினா தான்
டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா எண்ணெய் இந்த சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் இட்டுக்கோங்க. தயிர் ஒரு ஸ்பூன் தான் இட்டிருக்கேன். தயிர் இட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி கிரேவியாக இருந்தால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா? இது வரைக்கும் நம்ம ஆயில் கம்மியாக தான் விட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சமயம் தான் நம்ம வந்து சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா பாருங்கள் நல்லா வேக வைங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். சிக்கன் வந்து ரொம்ப வெந்தாவோட இதாயிரும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் சிக்கன் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருதா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கிரேவி இருந்தால் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் எடுத்துக்கிடுவோம். பாஸ்மதி ரைஸ் தான், இந்தியா கேட் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து 2 உலக்கு, சின்ன உலக்குக்கு 2 உலக்கு, அரைப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலக்கு 2 உலக்கு போட்டிருக்கேன். நான் 2 உலக்கு போட்டிருக்கேன். அது வந்து அரைப்படி அரிசி, 2 உலக்கு சேர்ந்தது அரைப்படி அரிசின்னு வாங்க போட்டிருக்கேன் நான். இப்போ தண்ணி வந்து நான் எவ்வளோ விட்டேன்னா 2 உலக்குக்கு, ஏன்னா சாதாரண நம்ம 4 படி தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு வந்து 2 உலக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். அதுவே கரெக்டாக வரும். சரிங்களா? ஊற்றிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் வந்து குழையாமல் இருக்கும். அப்படியே பொழுன்னு இருக்கும். லெமன் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்பட்டி அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் போடுங்க. போட்டுட்டு எடுத்து பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்கும். 2 விசில் மட்டும்